ஹாய் ஆல், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு திவ்யாவின் கிச்சன். நீங்க எல்லாருமே என்கிட்ட ரெகுலரா கேட்ட அந்த வீடியோ தான் இந்த வீடியோ. பிசிஓடி இருந்தும் நான் எப்படி கன்சீவ் ஆனேன், என்னோட லைஃப் ஸ்டோரி, அந்த ஜேர்னி, மேரேஜ்க்கு முன்னாடில இருந்தே பிசிஓடி இருந்துச்சு, அப்புறம் மேரேஜ்க்கு அப்புறமும் இருந்தது. இப்போ மேரேஜ் முடிஞ்சு 6 இயர்ஸ் கழிச்சு நான் வந்து கன்சீவ் ஆயிட்டேன். இப்போ 8th மந்த் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த வீடியோ எடுக்கும் போது. ஸோ எப்படி நான் கன்சீவ் ஆனேன் அந்த ஸ்டோரி வந்து பார்ட் 1 ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதோடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இந்த வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ண போற எல்லா வீடியோக்குமே ரிலேட்டடான வீடியோ இருக்கிறது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போறது பார்ட் 2, என்னோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஜேர்னியும் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பார்ட் 1ஓட கண்டினியூவேஷன் கொஞ்சம் சொல்லிட்டு லைஃப் ஸ்டைல் நான் என்னென்ன மாடிஃபை பண்ணேன் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ பார்ட் 1ல வந்து நாங்க எதோட முடிச்சிருந்தேன் அப்படின்னா, கோவிட்ல வந்து நாங்க நேட்டிவ்க்கு போயிட்டோம். அங்க போயிட்டு ட்ரீட்மெண்ட் எல்லாமே பண்ணிட்டு அது ஒரு பெரிய லிஸ்ட் போச்சு. லேப்ராஸ்கோபி எல்லாமே பண்ணேன். பட் எந்த சக்சஸ்மே எனக்கு கிடைக்கல. ஸோ அப்பெல்லாம் கன்சீவும் ஆகல. இது நடக்கும்போது 2022 வரைக்கும் முடிஞ்சிருச்சு. இதோடவே மேரேஜ் ஆயிட்டு 6 இயர்ஸும் முடிஞ்சிருச்சு. ஸோ ஆனா இந்த இடைப்பட்ட அந்த டைம்ல, அதாவது மேரேஜ் 2017ல ஆச்சுன்னு சொன்ன பாத்தீங்களா, அதுல இருந்து நாங்க எக்கச்சக்கமான கோவிலுக்கு நாங்க போயிட்டு வந்தோம். சோ அந்த கோவில் என்னென்ன கோவில் போனோம்னா, அதுல வந்து இந்த திருக்கருகாவூர் கர்ப்பரக்ஷாம்பிகை கோவில் நிறைய பேர் நீங்க போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களுமே 2020 தமிழ் வருஷ பிறப்பணிக்கு போனோம்னு நினைக்கிறேன். போயிட்டு நெய் எல்லாம் கொடுப்பாங்க. சோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம், அதையும் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் நிறைய கோவிலுங்க, திருப்பதி, பழனி, திருச்செந்தூர், ராமேஸ்வரம், அப்புறம் என்ன இருக்கு பெரிய பெரிய கோவில், சென்னையில சுத்து வட்டாரத்துல இருக்க எல்லா கோவிலுக்குமே போயிருக்கேன். குழந்தைக்காக அந்த புட்லூர் அம்மன் கோவில்னு ஒண்ணு இருக்கும் சென்னையில, அதுவுமே போனேன். அதெல்லாம் கல்யாணம் புதுசுல நாங்க போனது. அதே மாதிரி கும்பகோணம் சுத்தி இருக்கிற நிறைய கோவில் போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தோம். இதெல்லாம் நாங்க நேட்டிவ்ல கோவில் அப்போ வீடு காலி பண்ணிட்டு அங்க போயிட்டோம்னு சொன்னேன் இல்லையா, அப்ப போயிட்டு வந்த கோவில்கள் தான் இது எல்லாமே. எப்பயுமே வந்து ஒரு ட்ரிப்பு போகும்போது கூட வந்து ஒரு கோவிலுமே நாங்க வச்சுக்குவோம். ஊட்டி போனோம், அப்ப வந்து மருதமலை போயிட்டு வந்தோம். கொடைக்கானல் போனப்ப பழனி போயிட்டு வந்தோம். மோஸ்ட்லி நான் போற எல்லா கோவிலுமே படி இருந்துச்சுன்னா படி ஏறி தான் போவேன். டைரக்டா வந்து கோவிலுக்கு போக மாட்டேன். அப்படி எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால. அதே மாதிரி கிரிவலம் மறக்காம, திருவண்ணாமலை கிரிவலம் இருக்கு பாத்தீங்களா, அதை மிஸ் பண்ணாம போவேன். திருப்பதி போனா கூட கீழ் திருப்பதில இருந்து மேல் திருப்பதிக்கு ஸ்டெப் வழியா நடந்துதான் போவேன். அப்படி போயிட்டு வந்தாதான் எனக்கு நம்ம ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். அதே மாதிரி திருத்தணி போனேன். முருகரோட மோஸ்ட்லி வந்து எல்லா கோவிலுக்குமே போயிருக்கேன். ஆனா வந்து சுவாமி மலையும் போயிருக்கேன். இன்னும் 2 அறுபடை வீடு மட்டும்தான் நான் போகலன்னு நினைக்கிறேன். சோ பெரிய லிஸ்ட் இந்த கோவில்லாம். எல்லா கோவிலும் போயிட்டு வந்தாச்சுங்க. யார் எந்த கோவில் சொன்னாலும் போயிட்டு வந்துருவோம். சோ இந்த டெம்பிள் விசிட்லாம் நான் அப்படியே உங்களுக்கு ஓவராலா சொல்லி முடிச்சிட்டேன். இப்ப நான் ஸ்டோரி சொல்லும் போது நடுவுல சில கோவில் பத்தி நான் சொல்றேன் கண்டிப்பா. ஓகேவா? இப்ப இது ஓவர். முக்கியமான ஒரு கோவில் சொல்ல மறந்துட்டேன். சிறுவாபுரியும் போனேன். இதுல நான் சிறுவாபுரி முருகர் கோவில் வந்து சென்னையில தான் இருக்கு. சென்னையில இருந்து கொஞ்சம் அவுட்டர்னு வச்சுக்கோங்களேன். 6 செவ்வாய்க்கிழமை போயிட்டு வந்தேன். அப்புறம் இந்த மருதமலை போனோம்னு சொன்னேன் பாத்தீங்களா, ஊட்டிக்கு போனப்ப அப்ப வந்து நான் ஈஷா யோகா இருக்கு பாருங்க, அங்கேயுமே நாங்க போயிட்டு வந்தோம். சோ இவ்வளவுதாங்க கோவில் லிஸ்ட், இவ்வளவுதாங்க. இது முடிச்சுட்டு நாங்க என்ன பண்ணோம்னா, நெக்ஸ்ட் ஹஸ்பண்ட் வந்து வேற ஆபீஸ் மாறிட்டாரு. சோ என்ன பண்ணோம்னா, அங்க இருந்து நேட்டிவ்ல இருந்து வீடெல்லாம் காலி பண்ணிட்டு சென்னைக்கு வந்து புது வீடு பார்த்து செட்டில் ஆகணும். சோ வந்து நாங்க 2 பேருமே சேர்ந்து வந்தா வீடெல்லாம் தேடணும். அப்படி அமைஞ்சதுதான் இந்த வீடு. என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ஈஸ்ட் என்ட்ரன்ஸ் இருக்கிற வீடா தான் ரொம்ப இஷ்டம். பட் கிடைக்கலன்ற பட்சத்துல எதுனாலும் ஓகேன்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். பட் நாங்க எதிர்பார்த்த மாதிரி ஈஸ்ட் என்ட்ரன்ஸ், ரொம்ப ஒரு வென்டிலேஷன் எல்லாமே இந்த வீட்டுல நல்லா இருக்கும். ஏர் சர்க்குலேஷன் எல்லாமே நல்லா இருக்கும். சோ எனக்குமே ரொம்ப பிடிச்சது. அப்புறம் வந்து நாங்க 2022 ஆகஸ்ட்ல வந்து இந்த வீட்டுல செட்டில் ஆனோம். சோ வந்து நான் இதுல எழுதியே வச்சுக்கிட்டேங்க, ஏதாவது மிஸ் பண்ணிடக்கூடாது இல்லையா. சோ அதனால வந்து நான் எழுதி வச்சுட்டு ஆல்ரெடி நோட்ஸ் எடுத்துட்டேன். உங்களுக்கு சொல்றதுக்கு இப்ப யூஸ்ஃபுல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஃப்ரண்ட்ல வச்சிருக்கேன். எதையுமே மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தினால்தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இதுலயே வந்து நடுவுல நான் வந்து நாட்டு மருந்து எல்லாம் சிலது ஃபாலோ பண்ணிருக்கேன். செவ்வாழை சாப்பிட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கழற்சிக்காய்ன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது சாப்பிட்டிருக்கேன். மலவேம்பு
மலைவேம்பு இருக்கு இல்லையா, அது வந்து நார்மல் வேப்பில இல்ல, மலைவேம்புன்னு வித்தியாசமா இருக்கும். அதை வந்து நல்லா அரைச்சு ஃபில்டர் பண்ணி இல்ல அப்படியே கூட பீரியட்ஸ் ஆன செகண்ட் டேல இருந்து 4th டே வரைக்கும் குடிச்சா வயிற்றுல இருக்க அந்த கிருமி எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே நான் குடிச்சிருக்கேன். பயங்கர கசப்பா இருக்கும். ஆனா என் ஹஸ்பண்ட் வந்து நான் குடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி குடிச்சு காமிப்பாரு. அதை பார்த்து நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு குடிப்பேன். ஆனா அதை ட்ரை பண்ணேன். சீட் சைக்கிளிங் ட்ரை பண்ணேன். சீட் சைக்கிளிங் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிளாக் சீட், பம்கின் சீட்ஸ், அதுக்கப்புறம் வந்து எள்ளு, சன்ஃபிளவர் சீட்ஸ், இந்த 4 சீட்ஸுமே வந்து பீரியட்ஸ் ஆன ஃபர்ஸ்ட் 14 டேஸ்க்கு ஒரு காம்பினேஷன் ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட் 14 டேஸ்க்கு அடுத்த காம்பினேஷன் ஃபாலோ பண்ணணும். பிளாக் சீட்ஸும் பம்கினும் பீரியட்ஸ் ஆன ஃபர்ஸ்ட் டேல இருந்து 14th டே வரைக்கும். சன்ஃபிளவரும் செசமி சீட்ஸ் இருக்கு இல்லையா, எள்ளு, அது வந்து ஓவலேஷன் முடிஞ்சு 14th டேல இருந்து 20th டே வரைக்கும். ஸோ இதுவும் ஃபாலோ பண்ணுங்க. அதனால எனக்கு எதுவுமே யூஸ் ஆகல, எனக்கு எதுவுமே ஹெல்ப் பண்ணல. நடுவுல வந்து நாங்க நேட்டிவ்ல இருக்கும் போதே வந்து இந்த ஜாதகம், ஜோசியம் இதையாச்சும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ரொம்ப ஃபேமஸா ஒருத்தர் இருந்தாரு. அவரை போய் பார்த்தோம். அவரு ஜாதகம் பார்த்து கால்குலேஷன் எல்லாம் போட்டுட்டு, உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்காதே, ஹாஸ்பிட்டல் போயிருந்தீங்கன்னா நீர் கட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, அப்புறம் திருச்செந்தூர் போயிட்டு வாங்க அப்படின்னு அவரு சொன்னாரு. என் ஹஸ்பண்ட் கிட்ட நான் நிறைய தடவை கேட்டிருக்கேன், திருச்செந்தூர் போலாம் வாங்க வாங்கன்ட்டு. பட் அப்பெல்லாம் கோவிட் டைம்ன்றதுனால இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு. சோ வந்து நானும் விட்டுட்டேன். பட் இப்ப இந்த ஜோசியரே இப்படி சொன்ன உடனே என் ஹஸ்பண்ட்க்கும் வந்து தோண ஆரம்பிச்சிருச்சு. சரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியில எல்லாருமே போனோம். சிஸ்டர் இன்லா, அவங்க ஃபேமிலி, அப்புறம் மாமியார், மாமனார் எல்லாரும் சேர்ந்து ட்ரெயின்ல போனோம். அப்ப அந்த ஜோசிக்காரர் என்ன சொன்னாரு அப்படின்னா, நீங்க அங்க போயிட்டு ஒரு கஷ்டப்பட குழந்தைங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அங்க அவங்களுக்கு ட்ரெஸ், ஸ்நாக்ஸ், அப்புறம் விளையாட்டு பொம்மை அந்த மாதிரி வாங்கி கொடுத்துட்டு சாமி கும்பிட்டுட்டு வாங்க. நான் வந்து அதுக்கு வந்து ஒருத்தர் நான் இங்க இருந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களை சொல்லி விடுறேன், அங்க எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னாரு. சோ நாங்களும் போனா பயங்கர ரஷ். சாமி கும்பிட்டுட்டு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் திருச்செந்தூர் அப்பதான் நான் போறேன். சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தாரு பாத்தீங்களா, அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நாங்க வாங்கிட்டு போன ட்ரெஸ் எல்லாம் அவர்கிட்ட கொடுத்துட்டு நானே எல்லாமே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா எங்களுக்கு எதுவுமே தெரியலண்ணா, அவங்க பண்ணாங்களா இல்ல பண்ணலையா எதுவுமே எங்களுக்கு தெரியல. சோ நம்ம கையால குடுக்கறது தானே அது ஒரு ஹாப்பியா இருக்கும். என்னடா இப்படி கொடுத்துட்டு நம்மளே கொடுத்துருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு நாங்க வந்து திருப்பி வீட்டுக்கு வந்துட்டோங்க. ஓகே, இப்ப இது முடிஞ்சுச்சா? நான் ஏன் திருச்செந்தூர் கதை சொன்னதுக்கு ஒரு லிங்க் இருக்கு, சொல்றேன். ஓகே, சென்னை வந்து வீடெல்லாம் செட்டில் பண்ணிட்டு எந்த ட்ரீட்மெண்ட்டுமே பார்க்க வேண்டாம், எதுவுமே தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பிக்ஸ் பண்ணிட்டு ஹெல்தியான லைஃப் ஸ்டைல் மட்டும் ஃபாலோ பண்ணிட்டே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே எங்களுக்கு தோன்றதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து ஜிம்ல போய் சேரணும்னு ஆல்ரெடி பார்ட் 1ல நான் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, ஒரு டாக்டர் எனக்கு சொல்லியிருந்தாங்கன்ட்டு. அப்புறம் கோவிட்ன்றதுனால நாங்க நேட்டிவ் போயிட்டோம். அங்க போயிட்டு வந்து ஜிம்லாம் அங்கெல்லாம் ஃபெசிலிட்டி கிடையாது. அதை அப்படியே நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ ஜிம் சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன். அவருமே வந்து ஓகே பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றேன் நல்ல ஜிம் அப்படின்னு சொன்னாரு. பிங்க் ஜிம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில நிறைய இடத்துல இருக்குங்க, நிறைய பிரான்ச் இருக்கு. நான் வந்து கிண்டில இருக்கேன், எனக்கு வீடு. சோ நான் என்ன பண்ணேன்னா, பக்கத்திலே வந்து எனக்கு நங்கநல்லூர் கிட்ட வந்து ஒரு பிங்க் ஜிம் இருந்தது, இப்போ இல்ல அது. சோ சென்னையில நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. அங்கதான் அது வந்து ஃபுல்லாவே லேடிஸ் ஜிம் தான். சோ நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் இல்லையா. நம்ம யூனிசெக்ஸ் போனோம்னா அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்காது. சரின்னு சொல்லிட்டு போயிட்டு நாங்க என்கொயரி பண்ணலான்னு போனோம். அதே மாதிரி நல்லா இருந்துச்சு. எனக்கு பர்சனல் ட்ரைனர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டேன். எங்க வீட்டுல இருந்து ஒரு ஸ்ட்ரைட் பஸ் கிடையாது, 2 வீலர்ல போனா ஈஸி தான். ஆனா வந்து என்கிட்ட அப்ப 2 வீலர் கிடையாது, ஊர்ல இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் வந்து எங்க வீட்டுல இருந்து நடந்து டெப்போ போனோம். அங்க இருந்து பஸ் புடிச்சு ஒரு இடத்துல இறக்கி விடுவாங்க. இந்த 3 கிலோமீட்டருக்கு இவ்வளவு அலப்பற இறக்கி விடுவாங்க. அங்க இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனோம். அப்புறம் எனக்கு நான் என்ன நினைச்சுக்கிட்டேன்னா, ஓகே இதையே நம்ம ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டியாவே நினைச்சுக்கலாம். இங்க இருந்து பஸ் புடிச்சு போயிட்டு வர்றதுமே வந்து ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நான் வந்து சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சேர்ந்துட்டு ஃபர்ஸ்ட்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா வந்து எனக்கும் இந்த பிசிக்கல் ஃபிட்னஸ்க்கும் சம்பந்தமே கிடையாது, எதுவுமே நான் பண்ண மாட்டேன். என்னடா இது அப்படி சொல்லிட்டு அப்புறம் ட்ரைனர் சொன்னாங்க, இனிஷியல் ஸ்டேஜ்ல அப்படிதான் இருக்கும். போன உடனே வார்ம் அப் பண்றது, அப்புறம் சைக்கிளிங், ட்ரெட்மில், அப்புறம் வந்து ஸ்டெப்பர் எக்ஸசைஸ் நிறைய இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ்டா கொடுப்பாங்க உங்களுக்கு எக்ஸசைஸ்.
ஸோ நான் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் எக்ஸசைஸ். இங்க இருந்து போயிட்டு பஸ் ஏறி பஸ்ல போயிட்டு திருப்பி அங்கிருந்து இங்க வந்து வரும்போதே வந்து வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துருவேன். வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் டின்னர் செஞ்சு சாப்பிட்டு அப்படியே உடம்புலாம் அடிச்சு போட்ட மாதிரி வலிச்சது. ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ்க்கு அப்படி இருந்தது. சரி ஓகே நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 3 வீக்ஸ்க்கு மேல ஒண்ணுமே தெரிஞ்சுக்கலங்க. அது ஒரு யூஸ்வல் ரொட்டீனாவே மாறி போச்சு. ஸோ வந்து என்ன பண்ணுவேன்னா, எனக்கு ஈவினிங் டைம் தான் செட் ஆகும்னு சொல்லிட்டு நான் ஈவினிங்கே ஜாயின் பண்ணிக்கிட்டேன். ஒரு 3 o'clock போல எல்லா வேலையும் மத்தியானம் முடிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு 4 o'clock வீட்டுல இருந்து கிளம்பணும்னா நான் பஸ் பிடிச்சி போயிட்டு ஜிம்ம ரீச் ஆகுறதுக்கு 5 o'clock கரெக்டா ஆயிடும். 5 to 6 ஆகும், சில டைம்ல 6:30 கூட ஆகும். முடிச்சுட்டு நான் வந்து வீட்டுக்கு வரதுக்கு 7 ஆயிடும். அதுக்கப்புறம் தான் டின்னர் செஞ்சு சாப்பிட்டுட்டு இப்படியே போயிட்டு இருந்தது ஜிம் ரொட்டீன். ஸோ சென்னை வந்து நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது வந்து ஜிம் தான். ஜிம் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆச்சு அப்படின்னா, இது இப்படியே போயிட்டு இருந்ததுங்க. இந்த வெந்தய தண்ணி இருக்கு பாத்தீங்களா, அது கூட நான் வந்து குடிப்பேன். வெந்தய தண்ணி ஜிம்க்கு போகும்போது டீ காஃபி எல்லாம் வந்து குடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மிட் மார்னிங் மட்டும் லைட்டா குடிச்சுக்குவேன். இந்த வெந்தய தண்ணி குடிச்சேன், ஆல்மண்ட் ஊற வச்சு அதையும் வந்து அந்த தோல் எல்லாம் எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு இப்படி ரேண்டமா பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 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 ப்ராப்பர் பிளானா நான் எதுவுமே பண்ணல, சும்மா ரேண்டமா தோன்றது பண்ணிட்டு இருந்தேன். ஜென்ரலா சொல்லுவாங்க தெரியுமா, நம்ம ஒரு விஷயத்த நோக்கி போக ஆரம்பிச்சோம்னா யூனிவர்ஸே அதை வந்து நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எங்க விஷயத்துல வந்து அது உண்மையா ஆயிடுச்சு. அதை நீங்க யூனிவர்ஸ்னும் சொல்லலாம், இல்லைன்னா வந்து கடவுள், உங்க இஷ்ட தெய்வம், நீங்க எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஸோ வந்து எங்களுக்கு அப்படிதான் நடந்துச்சு. ஆக்சுவலா என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த புக் எடுத்துட்டு வந்திருக்கேன். சோ எங்க லைஃப்ல வந்து 2 புக்ஸ் மேஜர் ரோல் பிளே பண்ணுச்சு அப்படின்னு சொல்லணுங்க. அந்த 2 புக்குமே எங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் மென்டரா இருந்துச்சுன்னு தான் நாங்க சொல்லுவோம். அதுல ஃபர்ஸ்ட் புக் பாத்தீங்கன்னா இந்த புக்கு தான், நல்ல குழந்தை பேரு பெற இயற்கை மருத்துவம். இந்த புக்கு தாங்க அந்த புக்கு. சோ இது ரேண்டமா தான் நாங்க வாங்கணும். காஃபி ஸ்டாப் 99 சொல்லிட்டு நாங்க எப்பவுமே நேட்டிவ் போகும்போது, சென்னையில இருந்து போகும்போது மேல்மருவத்தூருக்கு முன்னாடியே வரும் லெஃப்ட் சைட்ல. அங்க எப்பவுமே ஹால்ட் போட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் காஃபி டீ குடிச்சிட்டு போவோம். அப்படி போகும்போது என் ஹஸ்பண்ட் வந்து நிறைய புக்கு படிப்பாரு. சோ அவரு தான் வந்து இது வாங்கினாரு. அப்படி வாங்கின புக்கு தான் இந்த புக்கு. இந்த புக்ல இருக்குதான் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நாங்க மாத்தவே ஆரம்பிச்சோம். இந்த புக்ல என்ன சொல்லிருப்பாங்கன்னா, நிறைய இருக்கு இந்த புக்ல. பட் இதுல இருந்து நாங்க எடுத்துக்கிட்ட விஷயம் என்னன்னா, எப்பவுமே காலை சாப்பாடு வந்து சமைக்காத உணவுகள் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு லைன் கொடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அப்படியே எடுத்துக்கலாம், இல்லைன்னா பாதி சமைச்ச உணவு பாதி ஃப்ரூட்ஸ் இப்படி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சமைக்காத உணவு சாப்பிடணும் அப்படின்னு இதுல நிறைய இடத்துல வந்து சொல்லியிருப்பாங்க. சமைக்காத உணவுனா நம்ம ஃப்ரூட்ஸ் தான், நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, பிளென்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க. அது ரொம்ப 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 உங்க உடம்புக்கு நல்லது. அதுவும் வந்து ஒரு ஹெல்தி பேபி நீங்க வந்து ஹெல்தி பேபியா கன்சீவ் ஆகுறதுக்கு வந்து அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இதோட இண்டெக்ஸ்ல நான் ஹிண்ட் மட்டும் கொடுக்குறேன் என்னென்னலாம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இயற்கை வாழ்வில் நல்ல குழந்தை உண்டாகும், அக்காலத்தில் இயல்பு நிலை, அப்புறம் வந்து கோவில் குளம் சுற்றி வந்தால் குழந்தை கிடைக்குமா, அப்புறம் இயற்கை மருத்துவ உணவு திட்டம், குழந்தை உருவாக்கத்திற்கு உறுதுணையான உணவுகள், உறுதியான தீமை செய்பவை, சிறந்த குழந்தை, அதே மாதிரி படிப்படியாக மருத்துவம், குழந்தை இல்லா தம்பதிகளுக்கு இயற்கை மருத்துவம். இந்த மாதிரி மொத்தம் ஒரு 38 டாபிக்ஸ் கொடுத்திருக்காங்க. நான் சும்மா ரேண்டமா உங்களுக்கு படிச்சு காமிச்சேன். இந்த புக்கு வந்து ஆத்தர் நேம் வந்து சுப்பிரமணியன். நான் வந்து ப்ரொமோஷன்லாம் எதுவும் பண்ணல, நாங்க ஷாப்ல தான் இது வாங்கணும். ஆன்லைன்ல இது எனக்கு கிடைக்குமான்னு தெரியல, பட் இருந்துச்சுன்னா லிங்க் கொடுக்குறேன். இந்த பேரை பார்த்தோன்னு நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். எனக்கு நான் முருகர் கும்பிட ஆரம்பிச்சதுல இருந்து என்னோட லைஃப் கூடவே அவர் டிராவல் பண்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். இங்க பாருங்க, இந்த ஆத்தர் நேம் சுப்பிரமணியன்றதுனால நான் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆனேன். சோ இதுல இருந்துதான் நாங்க பிரேக்ஃபாஸ்டோட பேட்டர்ன் மாத்தணும். ஓகேவா? இந்த புக்ல வந்து ஃபைனலா ஒரே ஒரு லைன்ல சொல்லணும் இந்த புக்ல இருக்கிற மெசேஜ் அப்படின்னா, ஹெல்தி ஃபுட்ஸ் பிளேஸ் மேஜர் ரோல் அப்படின்னு தாங்க இருக்கும். நீங்க வந்து பேபிக்காக ட்ரை பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா ஹெல்தி ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க பாடி ரிவர்ஸ் ஆகும். உங்களுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலும், எந்த மாதிரியான இஷ்யூஸ் இருந்தாலும், நீங்க வந்து சாப்பாட்டு முறையை வந்து
ஆரோக்கியமான சாப்பாட்டு முறையை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க பாடி கொஞ்சம் கொஞ்சமா ரிப்பேர் ஆயிட்டு நீங்க ஹெல்த்தியான ஒரு பர்சனா மாறிடுவீங்க. ஆஸ் லைக் நீவே சொல்லலாம், நானும் அப்படித்தான். சோ நாங்க இது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நாங்க இந்த புக்கு வந்து இதை படிச்சுட்டு நாங்க அடாப்ட் பண்ணிக்கிட்டோம் பாத்தீங்களா, பிரேக்ஃபாஸ்ட் ரொட்டீன் மாத்துறது. அதுல வந்து நாங்க வந்து என்ன அதுல புரிஞ்சுக்கிட்டோம்னா, ஃப்ரூட்ஸ்க்காக நம்ம இனிமேல் மந்த்லி வந்து செலவு பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நாங்க டிசைட் பண்ணோம். அதிகமா தான் செலவாகும், ஆப்வியஸா ஃப்ரூட்ஸ் வந்து காஸ்ட்லி தான். பட் நமக்குன்னு ஒரு மைண்ட் செட் இருக்கு. நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு செலவு பண்ண சொன்னாங்கன்னா ஒரு ஸ்கேனுக்கே 2000 3000, மெடிசின்க்குலாம் அசால்ட்டா 5000, ஏகப்பட்ட செலவு பண்ணிருப்பீங்க. பேபிக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்பெல்லாம் வந்து நமக்கு வந்து குற்ற உணர்ச்சி இருக்கும். அந்த அளவுக்கு வந்து சரி நம்ம கன்சீவ் ஆகிறது தானே ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது எல்லாமே கண்மூடித்தனமா பண்ணுவோம். அப்பெல்லாம் வந்து நமக்கு வந்து அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்காது. நம்ம ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு சாப்பிடணும், அதுக்காக நம்ம செலவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போதுதான் ரொம்ப செலவு பண்றோமே அப்படின்னு நமக்கு ஒரு குற்ற உணர்ச்சியா இருக்கும். தேவையில்லாத செலவு பண்றோமோ அப்படின்ற போது அந்த மைண்ட் செட்டை தூக்கி வெளியே வச்சுட்டு, நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டாம் நான் சொல்லல, சைமல்டேனியஸா ஹெல்த்தி ஃபுட்டுக்கும் நீங்க வந்து மணி வந்து கொஞ்சம் செலவு பண்ணுங்க. 3000 மந்த்லி வந்து இந்த ஃப்ரூட்ஸ்க்காக எடுத்து வச்சிருவேன். ஃப்ரூட்ஸ் மட்டும் கிடையாது, அதுல சுண்டல் பிளஸ் ஃப்ரூட்ஸ் நான் அதுக்குள்ளேயே முடிச்சிருவேன். வாரத்துல சண்டே இல்ல சாட்டர்டே மட்டும் யூஸ்வல் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம், இட்லி தோசை அந்த மாதிரி. ஸோ சுண்டல்லாம் விலை கம்மி தான். ஃப்ரூட்ஸ் வாங்கும்போது நாங்க என்ன பண்ணுவோம்னா, தள்ளுவண்டி ஷாப் இருக்கும் பாத்தீங்களா, அதுல வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கம்மியா இருக்கும். நீங்க சூப்பர் மார்க்கெட் போய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட்லியா இருக்கும். இன்னொன்னு சீசனல் ஃப்ரூட்ஸ் சாப்பிட பழகிக்கோங்க. அந்த சீசன்ல என்ன கிடைக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க கஸ்டமைஸ் பண்ணிட்டீங்கன்னா மந்த்லி ஒரு 3000 தாராளமா வந்து செலவு பண்ணலாம். உங்களுக்கு வந்து கன்சீவ் ஆக ட்ரை பண்றீங்க, நடக்கல அப்படின்னும் போது தாராளமா அதை பண்ணுங்க. இந்த புக்ல இருந்து அதுதாங்க நாங்க கத்துக்கிட்டோம். சோ வந்து அவர் அதை படிச்சுட்டு அப்படியே அதை ஹைலைட் பண்ணிட்டு வந்து என்கிட்ட உடனே சொன்னாரு, நம்மளும் இனிமேல் பிரேக்ஃபாஸ்ட் இப்படி சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி நான் வந்து கேட்டாரு. அவர் கேட்ட உடனே எனக்கும் ரொம்ப ஹாப்பியா போச்சு. ஓகே நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன சொல்லிட்டேன்னா, இந்த மளிகை சாமான் வாங்குறது, ஃப்ரூட்ஸ் வாங்குறது, வெஜிடபிள்ஸ் வாங்குறது எல்லாமே நானே பண்ணிக்கிறேன். அவருக்கும் அதான் ஆசை, அவருக்கும் வேலை மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்னன்னா, நான் பண்ற எல்லா விஷயத்துலயுமே வந்து என் பாடி வந்து நான் ஒர்க் அவுட் பண்ற ரிலேட்டடாவே என்னோட மைண்ட் போயிடுச்சு. ஏன்னா இப்ப ஹோம் மேக்கர், நம்ம கிச்சன்ல வேலை செய்யறோம், வீட்டு வேலை செய்யறோம், அதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு வேலையான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்பெல்லாம் பாத்திரம் தேய்க்கிறோம், நின்றுட்டே பாத்திரம் தேய்ப்போம், சிங்க்ல நின்றுட்டே சமைக்கிறோம், துணி துவைக்கிறதும் வாஷிங் மிஷின் தான். சோ நம்ம வந்து நம்ம பிசிக்கலா வந்து நம்ம பயங்கர ஒர்க் எல்லாம் பண்றது இல்ல. இப்போ அந்த காலத்துல குனிஞ்சு பெருக்குவாங்க, தொடப்போம் சின்னதா இருக்கும். இப்ப நமக்கு அப்படி கிடையாது, குனியறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு இல்லையா. சோ இந்த மாதிரி கடைக்கு போகும்போது நடந்து போகணும், வீடு கிட்டதான் இருக்கு பட் எல்லா கடையுமே நடந்து போவேன். அங்க போய் வாங்குறது, வெயிட் தூக்கிட்டு வர்றது, இது எல்லாமே எனக்கு வந்து ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டியா நானே வந்து அதை நினைச்சுக்குவேன். அது உண்மையும் கூட தான். அதே மாதிரி காய்கறி வாங்கும்போது கூட ரிப்பீட்டடா வாங்கக்கூடாது. இந்த வாரம் நான் நோட்ல எழுதி வச்சுதா காய்கறி வாங்கிட்டு வந்துருவேன் இந்த வீக்குக்கு, அடுத்த வாரம் அதை நான் வாங்க மாட்டேன். சோ மாத்தி ஃபைபர் ரிச் அதிகமா இருக்கிற காய்கறினாலே ஃபைபர் அதிகமா தான் இருக்கும், கீரை இந்த மாதிரி எல்லாமே எழுதி வச்சு வாங்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஃப்ரூட்ஸும் அதே மாதிரி தான். தள்ளுவண்டியில வந்து நிறைய எங்க ஏரியால விற்பாங்க. சோ அதுவுமே வந்து வாங்கிட்டு வந்துருவேன். ஓகே, இப்ப இந்த திங்ஸ் எல்லாம் முடிச்சிட்டேன்னா இப்ப பிரேக்ஃபாஸ்ட் எப்படி மாத்தணும் அப்படின்னா, ஸ்வீட் பொட்டேட்டோ, சக்கரவள்ளி கிழங்கு அதை பாயில் பண்ணிக்குவேன். அதுவுமே சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வயிறு நிறைஞ்சிரும். ஆப்பிள், மாதுளை, அப்புறம் கொய்யா, அப்புறம் வந்து இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் ஐட்டம்ஸ் என்ன சீசனோ அந்த ஃப்ரூட்ஸ் வாங்கிப்போம். சாத்துக்குடி சீசனா சாத்துக்குடி ஜூஸ் இருக்கும் கண்டிப்பா. மாதுளம்பழம் சீசன்ல ரேட் கம்மியா இருந்துச்சுன்னா அது இருக்கும். அதே மாதிரி ஏகப்பட்ட ஃப்ரூட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்தந்த சீசன்ல என்னென்ன ஃப்ரூட்ஸ் நமக்கு சீப்பா கிடைக்குதோ அதை நான் கரெக்டா வாங்கிட்டு வந்துருவேன். அது என்னோட வேலை. ஸோ அதை காலையில எழுந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கு அதை கட் பண்ணி சாப்பிடுவோம். கூட வந்து பாயில்டு எக் வச்சுக்குவேன். அதே மாதிரி பாதாம் ஊற வச்சிருப்பேன். அதையுமே தோல் எடுத்துட்டு 2 பேருமே சாப்பிடுவோம். 2 பேருமே ஃபாலோ பண்ணோம். இதான் இதுல ரொம்ப ஒரு பியூட்டினே சொல்லலாம். நம்ம மட்டும் ஃபாலோ பண்ணா நமக்கு ஒரு கம்பெனி இல்லைன்னா ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா. சோ 2 பேருமே நானும் ஃபாலோ பண்றேன்னு அவரும் சொல்லிட்டாரு. ஃபர்ஸ்ட் இப்படி சாப்பிட்டுட்டு இருந்தோம். இதுல வெண்பூசணி ஜூஸுமே நான் சில நாள் வந்து வெயில் காலத்துல குடிப்பேன். உங்களுக்கு கோல்டு, சைனஸ் அந்த ப்ராப்ளம் எல்லாம் இல்லைன்னா நீங்க வெண்பூசணி ஜூஸ் கூட எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரிலேட்டடா கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன் ஆல்ரெடி யூடியூப்ல. பட் இது எல்லாமே வெயிட் லாஸ் அப்படின்ற டாபிக் கீழே போட்டிருப்பேன்.
நான் வந்து அப்ப ரிவீல்லாம் பண்ணல, நான் பேபிக்காக தான் இதெல்லாமே பண்றேன் அப்படின்னு நான் எதுவுமே சொல்லல. ஏன்னா நம்ம சக்சஸ் பண்ணிட்டு சொன்னாதான் அதை வந்து கேட்பாங்கன்னு தோணுச்சு எனக்கு. அதனால நாங்க வந்து அப்ப சொல்லவே இல்லை. வெயிட் லாஸ் தான் போட்டுட்டு இருந்தேன். அந்த வீடியோவோட லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். டீட்டெயில்டா நாங்க என்ன சாப்பிட்டோம் அப்படி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த வீடியோ போய் பாருங்க. நம்ம ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறோம்னா ரொம்ப ஓவரா எடுத்தோடனே நான் ஒரே ஒரு எக் மட்டும் தான் சாப்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு நான் ஆஃபீஸ் போயிடுவேன், இல்ல அதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம்னா அது ரொம்ப நாள் நம்மளால ஃபாலோ பண்ண முடியாது, கன்சிஸ்டன்டா இருக்க முடியாது. ஸோ நான் எப்பவுமே என்ன நினைப்பேன்னா, நம்ம ஒரு விஷயத்த கஸ்டமைஸ் பண்றோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியான விஷயமாவும் இருக்கணும், நம்மளால ரொம்ப நாளைக்கு ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயமா இருக்கணும். அப்பதானே அது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ சிம்பிளிஃபைடா தான் எல்லாமே பண்ணுவேன், ரொம்ப டஃப்பாலாம் பண்ண மாட்டேன். கூடவே வந்து சுண்டல் சாப்பிடணும்னு எனக்கு மைண்ட்ல தோணிட்டே இருந்துச்சு. அதெல்லாம் அந்த புக்ல போடல, எனக்கு தோணுச்சு. அப்புறம் நான் என்ன நினைச்சேன்னா, சரி ஓகே நம்ம இனிமேல் சுண்டலுமே பிரேக்ஃபாஸ்ட்ல ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் மார்க்கெட்ல சின்ன சின்ன பாக்கெட் எல்லாம் விற்கும். பெரிய பாக்கெட் வாங்க மாட்டேன், சின்ன சின்ன பாக்கெட்லயே வந்து பச்சை பயிறு, கருப்பு கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை, அப்புறம் வந்து மொச்சை, காராமணிலே சிகப்பு ஒயிட் இருக்கும்னு நினைக்கிறேன், அது, பச்சை பட்டாணி, இவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு. நீங்க சூப்பர் மார்க்கெட் போனீங்கனாலே அடுக்கி வச்சிருப்பாங்க. இதுல வந்து ஒரு 5 பாக்கெட் சின்ன பாக்கெட் எடுத்துட்டு வந்துருவேன். எடுத்துட்டு வந்துட்டு நைட்டே ஊற வச்சிருவேன். ஆல்மண்டும் இந்த சுண்டலும் ஊற வச்சிருவேன். ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட் டே பிரேக்ஃபாஸ்ட்க்கு சுண்டலையுமே பாயில் பண்ணிட்டு தாளிச்சுக்குவேன். ஏன்னா அப்படியே பாயில் மட்டும் பண்ணி சாப்பிட்டா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, நம்ம கொஞ்சம் டேஸ்டியா ரெடி பண்ணிட்டோம்னா நமக்கு போர் அடிக்காம நம்ம ஃபாலோ பண்ணிட்டே இருப்போம். ஸோ கன்சிஸ்டன்சியை மட்டும் மிஸ் பண்ணிடவே கூடாதுன்னு நான் ரொம்ப கான்சியஸா இருந்தேங்க. அதனால நான் வந்து சுண்டலையுமே ஆட் பண்ணுவேன். ஹஸ்பண்ட் கிட்ட அவரும் ஓகேன்னு சொல்லிட்டாரு. ஸோ என்ன பண்ணிட்டேன்னா, சுண்டல் இருக்கும், பாயில்டு எக் வந்து ஒரு நாள் இருக்கும் ஒரு நாள் இருக்காது, சக்கரவள்ளி கிழங்கு இல்ல செவ்வாழை இந்த மாதிரி ஃபில்லிங்கான ஃப்ரூட்ஸ் வச்சிருவேன் கூட. ஜூஸ் வந்து சீசன்ல என்ன ஜூஸ் இருக்கோ, அதாவது சக்கரை எல்லாம் போட மாட்டேன். சாத்துக்குடி சீசன்லாம் சாத்துக்குடி ஜூஸ், எதுவுமே இல்லைன்னா லெமன் ஜூஸ் கூட போட்டு குடிப்போம். பட் சுகர்லாம் இதுலயுமே ஆட் பண்ண மாட்டோங்க. ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி ஒரு பிளேட்ல வச்சிருவேன். இதெல்லாம் தான் எங்களோட சாப்பாடா இருக்கும். அதே மாதிரி நட்ஸும் இருக்கும். இது சாப்பிட்டாலே உண்மையாவே வயிறு ஃபில் ஆயிடும் உங்களுக்கு. நீங்க ஒரு டயட்ல இருக்கிறீங்க, ஐயோ இதெல்லாம் சாப்பிட்டுட்டு எப்படி சர்வை பண்றது அப்படின்ற ஃபீல்லாம் உங்களுக்கு இருக்காது. நல்லா ஃபுல் ஆயிடும், ஹெல்தியா சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலும் இருக்கும். நான் வந்து உங்களுக்கு இப்போ ஓவராலா சொல்லிட்டேன். அதோட கிளாரிட்டியா நாங்க என்ன சாப்பிட்டோன்றது வேணும்னா நீங்க அந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இமேஜ் இருந்ததுன்னா நான் ஆட் பண்றேன் இந்த வீடியோலயே. சோ இப்படிதாங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். சோ நான் அப்படியே வந்து நோட் பார்த்தே சொல்றேன், எந்த பாயிண்ட் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு. சோ என்னென்னலாம் நீங்க ஆட் பண்ணிக்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இல்ல தைராய்டு இல்ல எந்த ப்ராப்ளமா இருந்தாலும், பேபி வந்து நீங்க கன்சீவ் ஆக முடியல, அது உங்களுக்கான ப்ராப்ளமாவும் இருக்கலாம், உங்க ஹஸ்பண்ட்கான ப்ராப்ளமாவும் இருக்கலாம். பட் இது வந்து உங்க லைஃப் ஸ்டைல்ல ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான். இதை நீங்க மாத்திக்கிறதன் மூலமா உங்களுக்கு ஒரு பெரிய நல்லது நடக்கும். கண்டிப்பா அதுக்கு நான் கேரண்டி. பட் இந்த ஃப்ரூட் சாப்பிடும் போது உங்களுக்கு ஆல்ரெடி சுகர் ப்ராப்ளம் இல்ல அதான் சுகர் அதிகமா இருக்கு, இல்ல நீங்க ப்ரீ டயபெட்டிக்ல இருக்கிறீங்க அப்படின்னா மட்டும் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா டாக்டர்கிட்ட ஒரு தடவை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி வந்து ஃப்ரூட்ஸ்ல இருக்கிற ஸ்வீட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லதுன்னு தான் சொல்லுவாங்க. நாங்க சாப்பிட்டோம், அந்த ப்ராப்ளம் எதுவும் இல்லாததால. பட் நீங்க வந்து ஒன்ஸ் கன்சல்ட் பண்ணிட்டு சாப்பிடுங்க. ஓவர் ஸ்வீட்டா அந்த மாப்பழா வாழை சாப்பிடக்கூடாது சொல்லுவாங்க சுகர் இருக்கிறவங்க, அது ரொம்ப ஸ்வீட் இல்லையா, அதனால. மற்ற ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லாவே சாப்பிடலாம். கொய்யாப்பழம்லாம் ரொம்ப நல்லது, ஈவன் உங்களுக்கு சுகர் இருந்தா கூட. அந்த மாதிரி அதை மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் இப்ப நான் சொல்லிட்டு வர விஷயங்கள் எல்லாம் நீங்க ஆட் பண்ணிக்க வேண்டிய விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுங்க, பிரேக்ஃபாஸ்ட்டை மாத்துங்க. இட்லி, தோசை, பூரி, பொங்கல் இப்படி சாப்பிட்றத தயவு செஞ்சு மாத்திட்டு இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொன்னதை அப்படியே டிட்டோவா ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. சுண்டல், ஃப்ரூட்ஸ் இதுதான் காம்பினேஷன். நீங்க நான் வெஜிடேரியனா இருந்தீங்கன்னா எக் கூட எடுத்துக்கலாம். ஓகேவா? இதுல உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு செட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க மாத்திக்கலாம். பிடிச்ச ஃப்ரூட்ஸ், பிடிச்ச சுண்டல் இந்த மாதிரி. ஏன்னா நம்ம டெய்லியுமே சுண்டல் சாப்பிடணும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். பட் அதை நம்ம ஃபாலோ பண்றது கிடையாது. இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்டே சுண்டலா வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அதை நம்ம இன்டேக் பண்ணிட்டே இருப்போம் இல்லையா, அதுக்காக சொல்றேன். ரெண்டாவது தண்ணி குடிக்கிறதுங்க. சம்மரா இருந்தாலும் சரி, விண்டரா இருந்தாலும் சரி, நிறைய தண்ணி குடிக்கணும். உங்க பாடி உள்ள வந்து அதை நல்லா கிளென்ஸ் பண்ணும். ஸோ வந்து உண்மையாவே வாட்டர் இன்டேக் வந்து ரொம்ப நல்லது. நான் வந்து ஒரு
பாட்டில்ல ஊத்தி வச்சு குடிச்சுக்குவேன். 1 லிட்டர் பாட்டில். அதுல வந்து 1 லிட்டர்ல இது வந்து 3/4 லிட்டர் தான். இந்த பாட்டில் ரொம்ப வருஷமா நான் வச்சிருக்கேன். இது வந்து 750 ml. ஸோ இதுல 4 பாட்டில் குடிச்சிருவேன். ஒரு நாளைக்கு 3 லிட்டர் குடிக்கணும்னு என்னோட டார்கெட். நான் வந்து அப்ப 60 கிலோ இருந்தேன். ஸோ வந்து 20 கிலோவுக்கு 1 லிட்டர் தண்ணின்னு சொல்லுவாங்க ஜென்ரலா. ஸோ 60 கிலோனா 3 லிட்டர் தானே. இதுல 4 பாட்டில் குடிச்சா 3 லிட்டர் வந்துடும். தூங்கி எழுந்ததுல இருந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்குள்ள 1, பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு லஞ்சுக்குள்ள 1, லஞ்ச் டு ஒரு ஈவினிங்குள்ள 1. அப்ப ஜிம்ல போய் குடிச்சிருவேன் நான் நிறையாவே. அப்புறமா ஈவினிங் மேல தூங்குறதுக்குள்ள 1. இப்படி நான் கணக்கு வச்சுக்குவேன். உங்க விருப்பம், உங்களுக்கு எந்த மாதிரி செட் ஆகுதோ நீங்க அந்த மாதிரி குடிச்சுக்கோங்க. பட் தண்ணி குடிச்சுட்டே இருக்கணும். அது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது பண்ணும். அதே மாதிரி ஹோல் டே வந்து நம்ம பாடி வந்து ஒரு மூமெண்ட்லயே இருக்கணும். இப்போ நான் காலைல 1 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணிட்டேன்ப்பா, அவ்வளவுதான்ப்பா என் வேலை முடிஞ்சுது, பகல் ஃபுல்லா நான் அப்படியே ரெஸ்ட்லயே கிடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. நான் அப்பெல்லாம் இருந்திருக்கேன், அதனால சொல்றேன். ஏதாச்சும் ஒரு மூமெண்ட்லயே இருக்கணும். இப்போ வந்து ஏதோ ஒரு வேலை செய்யறது இல்ல, ஏதோ உங்களுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டி. நீங்க ஒர்க்கிங் விமன் ஆனீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஏதாச்சும் நீங்க உட்காந்தா இருந்து வேலை பார்க்க போறீங்க. பட் அதுலயும் உட்கார்ந்தே இருக்க கூடாது. சிஸ்டம் கிட்ட எழுந்து நடக்கிறது, கேஃபெட்டேரியா போயிட்டு வர்றது, இந்த மாதிரி பண்ணலாம். வீட்டுல இருக்கீங்கன்னா நிறைய வேலை செய்யலாம். வீடியோட லென்த் வந்து நிறைய போயிட்டே இருக்கு. சோ இப்ப வந்து நான் இதுல என்னென்ன விஷயங்கள் வந்து நான் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டே வந்தேன் இல்லையா. இதுல ரிமைனிங் என்னென்ன ஃபாலோ பண்ணேன், என்னென்ன விஷயம்லாம் வந்து நான் கட் டவுன் பண்ணேன், அதுக்கப்புறம் வந்து நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துதான் கன்சீவ் ஆனேனா இல்ல நேச்சுரலா கன்சீவ் ஆனேனா, எப்படி வந்து எனக்கு எப்போ டெஸ்ட் பண்ணேன், என் ஹஸ்பண்ட் கிட்ட எப்படி ரிவீல் பண்ணேன், அந்த எல்லா டீடைல்ஸுமே நான் கல்யாணம் ஆனதுல இருந்து அப் டு டேட் வரைக்கும் என்னென்ன நடந்துச்சோ எல்லாமே தான் நான் சொல்லலாம்னு இருக்கேன் இந்த வீடியோல. பட் வீடியோ ரொம்ப லென்த்தியா போறதால இந்த பார்ட் 2 இருக்கு பாத்தீங்களா, இதோட ஸ்டாப் பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோல நான் வந்து ரெகுலராகவே வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பா போடுறேன். சோ இந்த நான் சொன்ன பாத்தீங்களா, இது எல்லாத்தையும் நீங்க ஒரு தவம் மாதிரி இருந்து ட்ரை பண்ணி பாருங்க. தவம்னா எப்படி இருக்கணும், நம்ம டிவில பாத்துருப்போம் இல்லையா, பயங்கர கண்ட்ரோல்டா இருப்பாங்க. சோ நீங்க அந்த மாதிரி இருந்துட்டு ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த தவத்துக்குன்னு ஒரு பலன் இருக்கும் பாத்தீங்களா, அது டெஃபினட்டா உங்களுக்கு கிடைக்கும். சோ வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சோ என்ன சொல்ல வரேன்னா, உங்க லைஃப் ஸ்டைல கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அது எதுவுமே உங்களுக்கு வராம நீங்க ஈஸியா கன்சீவ் ஆகலாம், ஹாப்பியா கன்சீவ் ஆகலாம். ஓகேவா? ஸோ இதுதாங்க இந்த பார்ட் 2 நான் ஸ்டாப் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.